அனைவருக்கும் வணக்கம். பிரிஸ்பனில் தொடர்ச்சியாக 2 நாட்களாக மழை தொடர்ச்சியாக நிற்காமல் பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக சில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. இங்கே நீங்கள் மேலே அருகே பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படங்கள், வீடியோ படங்கள், ஆக்ஸ்லி பிளண்டர் ரோட்டில் அந்த ரவுண்ட் அபவுட் கிட்ட, அதாவது அந்த பனிங்ஸ் ஏரியா, புதிதாக நிர்மாணிக்கப்படுகின்ற ஆக்ஸ்லி பனிங்ஸுக்கு பக்கத்தில் உள்ள தாழ்வான பகுதி வெள்ளத்தால் நிரம்பி வழிகிறது. அந்த பாதை தற்பொழுது தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஸ்ட்ரீட் லைட், அதாவது போக்குவரத்து விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டுள்ளது. வீதி போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பகுதியில் செல்ல இருப்பவர்கள் வேறு பக்கத்தால் செல்ல வேண்டும். பொதுவாக செல்லாமல் வீட்டில் தங்கியிருப்பதே சிறந்தது. ஏனென்று சொன்னால் அண்மையில் நேற்று முந்தைய நாள், அதாவது நேற்றைக்கு முன்னர் தினம் லோகன் பகுதியில், அதாவது மாஸ்டன் லோகன் கிரஸ்மீட் பகுதியில் பலமான காற்று வீசி அங்கேயும் ஸ்ட்ரீட் கேமராக்கள், அதாவது வாகன போக்குவரத்து கேமராக்கள் செயலிழந்து விட்டது. வீதிகளில் மரங்கள் விழுந்து போக்குவரத்துக்கு தடையாக உள்ளது. தொடர்ச்சியாக விசாட் மவுண்ட் கிரவட் பக்கம் அந்த பகுதிகளில் மின்சாரம் நேற்று பகல் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தொடர்ச்சியாக 2 நாட்களுக்கு இன்னும் மழை பெய்வதாக காலநிலை அவதானம் செய்துள்ளது. வீட்டில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பாடசாலைகள் நாளை திறப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. இன்னும் தொடர்ச்சியான தகவல்கள் வரவில்லை. எனவே இன்றைய நிலைமையை பொறுத்து தொடர்ச்சியாக அரசாங்க அறிவுறுத்தல்களையும் மற்றும் தங்கள் மாநகர சபை, குயின்ஸ்லாந்து கவர்மெண்ட் டிசாஸ்டர் வெப்சைட் இணையதளத்திலும் தகவல்களை பெற்றுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். நன்றி, வணக்கம். மீண்டும்